தம்பி பாவரசு அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். கட்சியின் முதன்மை செயலாளராக மிக திறம்பட பணியாற்றிய ஒரு தோழரை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். 1990களின் தொடக்கத்தில் மதுரையில் நான் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த அந்த காலச்சூழலில் என்னோடு கைகோர்த்து களமாடிய முன்னணி தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர். இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை. இங்கே பேசிய தோழர்கள் கடந்த கால நினைவுகளை கண்கலங்க எடுத்துரைத்தார்கள். எப்படியெல்லாம் களப்பணி ஆற்றினோம், நெருக்கடிகளை சந்தித்தோம், வழக்குகளை சுமந்தோம், கொள்கை பகைவர்களை எதிர்கொண்டோம் என்பது குறித்து நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக இங்கே பேசினார்கள். நான் திரும்பி பார்க்கிறேன். பாவரசு, கண்ணதாசன், முடக்காத்தான் பாண்டி, இந்த 3 பேரும் ஒட்டி பிறந்தவர்களைப் போல எப்போதும் ஒன்றாகவே களத்திற்கு வருபவர்கள், வந்தவர்கள். இன்றைக்கு நம்மிடையே முடக்காத்தான் பாண்டியனும் இல்லை, தம்பி பாவரசும் இல்லை. நான் தடய அறிவியல் ஆய்வகத்திலே ஒரு அறிவியல் உதவியாளராகத்தான் பணியில் சேர்ந்தேன். 1988 ஏப்ரல் 5ஆம் தேதி முதலாக நான் மதுரைக்கு வந்தேன். முற்றிலும் புதிய சூழல். நான் பிறந்த அங்கனூரும் நான் பயின்ற சென்னையும் தான் எனக்கு அறிமுகம், பழக்கம். வேறு எந்த நகரத்திற்கும் அப்போது சென்றதில்லை. வேலை நிமித்தமாகத்தான் மதுரைக்கு வந்தேன். ஒரு அரசு ஊழியராக பணியாற்றும் நோக்கில் வந்தேன். மதுரையில் எனக்கு கிழக்கு மேற்கு தெரியாது, நல்லது கெட்டது புரியாது, சாதி மதம் தொடர்பான அரசியல் பின்னணி எதுவும் தெரியாது. முற்றிலும் புதிய ஒரு இடம், புதிய களம், புதிய சூழல். அப்போது எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் மலைச்சாமி அவர்கள், வழக்குரைஞர் விஜயன் அவர்களின் மூலமாக என்னுடைய அலுவலகம் தேடி வந்து என்னை ஒரு நிகழ்விலே பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாடு ஹோட்டல், அதிலே ஒரு நிகழ்ச்சி, காலேஜ் ஹவுஸ், அதிலே இருக்கிற அரங்கம், 100ஆண்டு விழாவை நோக்கி என்கிற பெயரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த 2 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற வாய்ப்பு அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை மூலம் அவர் ஏற்பாடு செய்து என்னை அழைத்து பங்கேற்கிற வாய்ப்பை வழங்கினார். அப்போது எனக்கு அறிமுகமான ஓரிரு தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர். தலித் அரசியலும் தெரியாது, தமிழக அரசியலும் தெரியாது. ஓரளவுக்கு அம்பேத்கரை படித்தவன், அவ்வளவுதான். அந்த மலைச்சாமி அவர்களை மிக குறுகிய காலத்தில் காலம் பறித்துவிட்டது.
அவரோடு பழகிய தம்பிகளுள் மிக மிக சொற்பமான தோழர்கள் ஆற்றலரசு அன்றைய சக்திவேல் என்னை சந்தித்து அவ்வப்போது பேசிக் கொண்டிருந்த சூழலில்தான் நான் அண்ணன் மலைச்சாமிக்கு ஏன் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டு ஒரு முன்முயற்சி எடுத்து டிசம்பர் 31ஆம் தேதி அவருக்கு தமுக்கம் கலையரங்கத்திலே ஒரு நிகழ்வை நாம் நடத்தினோம். வீர வணக்க நிகழ்வு. இந்த இயக்கம் மும்பையோடு தொடர்புடைய இயக்கம் என்பது தெரியும். ஆனால் யாரும் தொடர்பு இல்லை. மும்பையில் யாரையும் நமக்கு தெரியாது. அவர்களை தொடர்பு கொண்டு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு கூட இயலாத ஒரு சூழல். ஏனென்றால் நானே இந்த களத்தில் புதியவன். தலித் அரசியலே எனக்கு தெரியாது. ஆனால் அவர் காலமான நிலையில் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தாமல் இருக்கிறீர்களே என்று நான் கடிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நான் எடுத்த ஒரு முன் முயற்சியின் விளைவாக 100க்கும் குறைவானவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்வாக அந்த வீர வணக்க நிகழ்வை நடத்தினோம். அதை நடத்துவதற்கு கூட நான் டிடிஎஸ்ல போய் பாண்ட் பேப்பர் எழுதி கொடுத்து 5000 கடன் வாங்கி வந்தேன். அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கையில் காசு இல்லை. என்னுடைய சம்பளத்தை தவிர வேறு வருமானம் கிடையாது. நன்கொடை தருவதற்கு யாரும் இல்லை. அரசு ஊழியர்கள் கூட அறிமுகம் இல்லை. அந்த நேரத்திலே என்னை அவ்வப்போது தொடர்ச்சியாக வந்து சந்தித்த தோழர்கள் பாவரசு, கண்ணதாசன், முடக்காத்தான் பாண்டியன், மதுரை மாநகரத்தில். மேலூரில் இருந்து வந்து சந்தித்த தோழர்கள் ஆற்றலரசு, எஸ்பி சந்திரன், எட்டிமங்கலம் சந்திரமோகன், முத்துக்குமார், இப்படி சில தோழர்கள் பெயர் விட்டு இருந்தால் பொறுத்துள்ள வேண்டுகிறேன். இவர்களை கொண்டு நான் அந்த இரங்கல் கூட்டத்தை ஒருங்கிணைத்து அப்படி இந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கிற ஒரு சூழல் உருவானது. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த அறிமுகம் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் தம்பி பாவரசு என்னோடையே நின்றார். என் கைகோர்த்து நின்றார். மாவட்ட அளவிலே பொறுப்பு, தொண்டரணி பொறுப்பு, பிறகு மாநில அளவிலே தொண்டரணி செயலாளர். தம்பி பாலாஜி சொன்னதை போல ஒரு தன்முனைப்பு அவரிடத்திலே உண்டு. அவர் ஒரு பட்டதாரி என்கிற அளவுக்கு கல்வி பெற்றவராக இருந்திருந்தால் இன்னும் திறம்பட அவரால் செயல்பட்டு இருக்க முடியும். அவர் ஒரு பெயிண்டர், வண்ணப்பூச்சி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அவ்வளவுதான். மோல்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, ஆட்டோமொபைல்ஸுக்கு மோல்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, வார்ப்பு வேலை செய்கிற தொழிலாளி. காலை மாலை என்று அலுவலகம் தேடி என்னை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்த தம்பிகளில் அவரும் ஒருவர். சும்மா வருவாங்க, என் கூட பேசிட்டு இருப்பாங்க. அவர்கள் மூலம்தான் நாட்டில், இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெறுகிற பிரச்சனைகள் எனக்கு தெரிய வந்தன. அப்போதே என்னுடைய உறக்கம் தொலைந்து போனது. நள்ளிரவு 1 மணிக்கு 2 மணிக்கு வெட்டுக்காயங்களோடு வருகிற தோழர்கள் நிறைய உண்டு. வீட்டில் புகுந்து தாக்கிவிட்டார்கள் என்று அழுகுரலோடு வருகிற தோழர்கள் என் கதவை வந்து தட்டுவார்கள். அந்த நேரத்தில் கிளம்பி காவல் நிலையங்களுக்கு செல்லுவது, விடிந்ததும் எஸ்பி அலுவலகங்களுக்கு செல்லுவது, கலெக்டர் அலுவலகத்திற்கு செல்லுவது, இவர்களெல்லாம் முதல் முறையாக நான் எஸ்பி அலுவலகத்திற்குள்ளே இழுத்து போனேன். கலெக்டர் அலுவலகத்திற்குள்ளே இழுத்து போனேன். ஏசி அறையை வந்து பாருங்கள், உள்ளே உட்காருங்கள், கலெக்டரை சந்தியுங்கள், எஸ்பியை சந்தியுங்கள் என்று முதல் தலைமுறை
அவர்களை அதிகார வர்க்கத்தோடு அறிமுகப்படுத்துகிற வேலையை அப்போதுதான் நான் தொடங்கி வைத்தேன். காலை மாலை என்று நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் வந்து காத்திருந்து என்னை சந்தித்து ஏதேனும் உரையாடிவிட்டு செல்லுகிற தோழர்களும், அன்பை செலுத்துகிற தோழர்களும், ஊக்கப்படுத்திய தோழர்களும் முதன்மையானவர் தம்பி பாவரசு. இல்லைன்னா எனக்கு யார் என்ன ஒரு எப்படி தெம்பு கிடைக்கும், ஊக்கம் கிடைக்கும்? கூட 10 பேர் நான் எழுதி கொடுக்கிற வசனங்களை உடனடியாக சுவரொட்டியாக அச்சிட்டு அதை ஒட்டுகிற பணிகளில் தீவிரம் காட்டுவார்கள். கண்ணதாசன் ஒரு தம்பியை காட்டினார் பாருங்க, நரைச்சு மீசோடு நிற்கிறார், யாருன்னு தெரியுதான். சிக்கந்தர் சாவடி ஜெயராமன் 90களின் தொடக்கத்தில் பனைமரம் ஏறி தென்னைமரம் ஏறி சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தம்பி. அதை செய்து முடிச்சுட்டு தல்லாகுளம் வருவார். அண்ணா ஏதாவது வாசல் எழுதுங்க, நான் போஸ்ட் அடிக்கிறேன். ஏப்ரல் 14க்கு முழக்கங்களை எழுதி தருவது, அண்ணன் செப்டம்பர் 14 அண்ணன் மலைச்சாமி நினைவு நாளுக்கு முழக்கங்களை எழுதி தருவது, சாதி பிரச்சனைகளை ஒட்டி சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுங்கள் என்று பேருந்துகளில் முதலில் தலித் அரசியலை கொண்டு போய் சேர்த்த இயக்கம். அந்த பணியை நான் தொடங்கி வைத்தேன். அம்பேத்கர் இயக்கங்கள் அதற்கு முன்பு எத்தனையோ இருக்கலாம். சுவரெழுத்து விளம்பரம் செய்கிற பணிகளை தொடங்கி வைத்தேன். நானே போனேன். இதெல்லாம் பாருங்கள் என்று பெயிண்ட் எடுத்துக்கொண்டு, டப்பாவை தூக்கிக் கொண்டு, பிரஷை எடுத்துக்கொண்டு போய் ரயில்வே சுவர்களில் வெள்ளை அடிக்கிற வேலையை செய்தோம். நானே பிரஷ் பிடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்று எழுதினோம். எல்லோரும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடைமொழியோடு சுவர்களில் முதலில் எழுதியது மதுரை மண்ணில் தான். இரவெல்லாம் இவர்களோடு இருந்துவிட்டு அப்போதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் உறக்கம். அப்படியே தூங்காமல் குளித்துவிட்டு பல நாட்கள் அலுவலகத்திற்கு போயிருக்கிறேன். புதூரில் இருந்த தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, தல்லாகுளம் தோழர்களை அழைத்துக் கொண்டு விடிய விடிய மதுரை சுவர்களில் சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறோம். காலை 9 மணி வரையில் தல்லாகுளம் புதூர் பேருந்து நிலையங்களில் நின்று சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டு கையில் இருக்கிற பசையை கழுவிவிட்டு அப்படியே நான் அலுவலகம் போவேன். அங்க போய் உட்கார்ந்து அப்படியே எனக்கு தூக்கம் வரும். ராத்திரிலாம் தூங்க மாட்டீங்களான்னு பக்கத்தில் இருக்க கேட்பாங்க. தினந்தோறும் தொலைபேசி அழைப்புகள் வரும். அந்த உதவி இயக்குனர் ஆமரகணேஸ்வரன் என்று ஒரு அதிகாரி இருந்தார். ஒரு நாள் கோபத்தில் வந்து என்னை கூப்பிட்டு அவர் டேபிள் இருந்த போனை கழட்டி என் கையில கொடுத்துட்டாரு. போய் உன் டேபிள் வச்சுக்கோ, உனக்கு நான் டெலிபோன் ஆபரேட்டரான. மதுரைக்கு வந்தப்போ ஒருத்தனையும் தெரியாதுன்னு சொன்னேன். டிராவலர்ஸ் பங்களா எங்க இருக்குன்னு கேட்ட, இப்ப எவனை பார்த்தாலும் அண்ணன்ட்ட பேசணும். மதுரையில் உனக்கு யாரையா தம்பி, இவ்வளவு தம்பி எங்கிருந்து வந்தான்னு சொல்லி கேட்டார். எல்லாரையும் வரும்போது அந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிப்பாட்டிட்டு வேலையை விட்டுட்டு போய் அங்க நின்று அவங்களோட பேசிட்டு அவங்களுக்கு கரும்பு சாறு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்து வேலையை பார்ப்பேன். ஆத்திரத்தில் அவர் என்னை தூக்கி கோயம்புத்தூர் அடிச்சிட்டார். இந்த வேலைகளை எல்லாம் அங்கே இருந்து செய்கிறேன். ஒரு இயக்கமாக உருமாறிக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்து 1.5 வருடம் கூட நான் மதுரையிலே வேலை செய்யவில்லை. என்னை உடனடியாக கோயம்புத்தூருக்கு பணியிட மாறுதல் செய்து விட்டார்கள். அங்கிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் மதுரைக்கு வருகிறேன். சனி ஞாயிறு 2 நாட்களும் ஊராய் சென்று கொடியேற்றுவது, கூட்டங்களில் பங்கேற்பது, மக்களை திரட்டி ஒரு இடத்திலே அமர வைத்து இரவு நேரங்களில் பேசுவது. மேலூர் வட்டாரத்தில் பல கிராமங்களில் இரவில் மக்களை ஒரு இடத்திலே உட்கார வைத்து பேசுவேன். அந்த கிராமங்களில் எல்லாம் அப்போது காந்தி படம் இருக்கும், காங்கிரஸ் கொடி இருக்கும். முதலில் அம்பேத்கர் படம் வைக்க சொல்லி
அவரை பற்றி அங்கே பேசி அந்த இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தினேன். அப்போதெல்லாம் என் கூடவே வந்த தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர் வான் கூப்பிட மாட்டான். எங்க போனாலும் நான் எங்க போனாலும் என் கூட பஸ்ல ஏறுறது, லாரியில ஏறி போய் கருவனூர் பக்கத்துல ஒரு ஊர்ல கூட்டத்தில் பேசிட்டு வந்தோம். கருவனூர் தான் நினைக்கிறேன். இங்க இருந்து அழைச்சிட்டு போகும்போது கார்ல வாங்க வாங்க அழைச்சிட்டு போயிட்டான், இறக்கி விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வண்டி இல்லை. கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு செங்கல் லாரியில ஏற்றி விட்டாங்க. அங்க வந்து சித்தம்பட்டி வழியா வந்து அந்த லாரியில இறங்கி அங்கிருந்து நடந்தே வந்தோம். பல கிராமங்களில் அப்படி கூட்டம் பேசிவிட்டு நடந்தே விடிய விடிய போய் விடியற் காலையில போய் அதுக்கப்புறம் அரிசி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி குடிச்சுட்டு படுத்துருவோம். விடியற் காலையில சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பகுதியிலே களப்பணி ஆற்றிய போது எனக்கு துணை நின்ற தோழர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர் தொண்டரடி செயலாளர் என்று நான் பொறுப்பு கொடுத்ததற்காகவே டிசம்பர் 6ஆம் தேதி சிறுத்தைகள் கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு, ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா, இப்படி நான் அறிவிப்பு செய்தேன். உங்களுக்கெல்லாம் கள்ளழகர் தான் நாயகர், அவர் ஆற்றிலே இறங்குகிறார். எங்களுக்கு அம்பேத்கர் தான் நாயகர், அவருடைய பிறந்த நாள் தான் எங்களுக்கு சித்திரை திருநாள். இப்படி ஒரு புது கோணத்தில் அம்பேத்கரை நான் அறிமுகப்படுத்தினேன். வெறும் அம்பேத்கர் பிறந்த நாள் என்று இல்லாமல் சித்திரை திருநாள் என்று அறிவித்து ஏப்ரல் 14 சித்திரை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாள். எனவே அந்த நாள் எங்களுக்கு சித்திரை திருநாள். இதை அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டுவோம். மேலூரில் இருந்துதான் 10க்கும் மேற்பட்ட வண்டிகளோடு தம்பி ஆற்றலர் சேர்ந்து இறங்குவார். அப்போதே 2000 பேர் 3000 பேர் பங்கேற்பார்கள். மதுரை மாநகரத்தில் புதூர், கல்லாகுளம், பொங்கல்குடி இந்த பகுதிகளில் மிக அடர்த்தியாக அப்போது தோழர்கள் பங்கேற்பதுண்டு. பிறகு கரும்பாலை, எஸ்எம்பி காலனி, மேலவாசல், மஞ்சள் மேடு இந்த பகுதிகளில் இருந்து தோழர்கள் பங்கேற்பார்கள். பெரும்பான்மையாக மேலூர் வட்டாரத்தில் இருந்துதான் இந்த பேரணிகளில் பங்கேற்பார்கள். அப்போதெல்லாம் நமக்கு நன்கொடை தருவதற்கு கூட அவள் கிடையாது. ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக துண்டறிக்கை அச்சிட்டு நன்கொடை சீட்டு அச்சிட்டு சில அரசு ஊழியர் சங்கங்களை பார்க்கலாம் என்று நான் முயற்சித்தேன். அப்போது கண்ணதாசன், முடக்கத்தான் பாண்டியன், ஆற்றலரசு, பாவரசு இவர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள் என்று பிராவிடன்ட் ஃபண்ட் அதிகாரிகளை பார்த்து அழைத்து போனார்கள். இந்த பிராவிடன்ட் ஃபண்ட் சங்கத்தை சார்ந்தவர்கள் 1 மணி நேரம் உட்கார வைத்து எடக்கு முடக்காக பேசினார்கள். ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள். மதுரையிலே அப்போதுதான் எனக்கு தெரிந்தது இங்கே சாதி அரசியல் எந்த அளவுக்கு ஆழமாக வேரோடி போய் கிடக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். தலித்துகளுக்குள்ளேயே இருக்கிற பிளவு, இடைவெளி, அரசியல் முரண்கள் சென்னையில் எனக்கு தெரியாது. வட மாவட்டங்களில் அதை பற்றி எந்த அடையாளமும் கிடையாது, எந்த அரசியலும் இல்லை, புரியாது. எஸ்னா எல்லாம் ஒண்ணு, அவ்வளவுதான் தெரியும். மதுரைக்கு வந்த பிறகு இவர்கள் எல்லாம் சந்தித்த போது அவர்கள் கேட்ட கேள்விகளும் செய்த அவமானங்களும் தாங்க முடியாது. 1 மணி நேரம் பேசிய பிறகு அவர்கள் நன்கொடை சீட்டை வாங்கி 5 ரூபாய் நன்கொடை எழுதினார்கள். வெறும் 5 ரூபாய், வெறும் 5 ரூபாய். அரசு ஊழியர் சங்கம், எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயிஸ் சங்கம், இப்படித்தான் அந்த நிலை. சம்பளம் வாங்க செலவு, பாக்கி வைத்த இடங்கள்லாம் சம்பளத்தை கொண்டு போய் கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா அடைப்போம். அவரவர் சொந்த முயற்சியிலே சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுவார்கள். நான் காசு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தொடக்க காலத்தில். ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்றால் டிசம்பர் 6 கருஞ்சிறுத்தைகள் அணிவகுப்பு. கருஞ்சிறுத்தைகள் தொண்டரணியினர் கருப்பு கருப்பு, பிளாக் அண்ட் பிளாக் போடணும்.
50 பேராவது நீங்க பயிற்சி கொடுக்கணும். அவங்கள தந்தி அலுவலகத்திலிருந்து அணிவகுப்பா எப்படி மிலிட்டரியில மார்ச் பண்றாங்களோ அந்த மாதிரி அணிவகுப்பா சென்று அம்பேத்கர் சிலை பாண்டியன் ஹோட்டல் அருகே இருக்கிற சிலையில் மாலை அணிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வழிகாட்டுதல். இதை முதலில் முயற்சி எடுத்து செய்து காட்டியவன் தம்பி பாவரசு. ரொம்ப தன்முனைப்புள்ள தோழர். எதையும் அவர் சொல்லணும் அப்புறம் தான் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. அவனே எடுத்துட்டு செய்வான். வேலையை இழுத்து போட்டுக் கொண்டு செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான், உரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் 10 பேர் என்று சொல்லலாம். இன்றைக்கும் கூட பார்த்து போட்டோ எடுத்துட்டு போறது நிறைய. வேலை கொடுத்தாதானே என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய. எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க அப்படின்னு எதிர்த்து கேட்கிறவர்கள் நிறைய. ஆனால் கட்சியை வலுப்படுத்த பலப்படுத்த நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற தன்முனைப்போடு களப்பணி ஆற்றியவர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பேரை சொன்னால் அதிலே பாவரசு, ஒன்றிய அரசன் போன்றவர்கள், மறைந்த தோழர்கள், முன்னணியான தோழர்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. மாநாடு அறிவித்துவிட்டால் ஊராக சென்று, மாவட்டமாக சென்று பொறுப்பாளர்களை சந்தித்து அவரிடையே மாநாட்டுக்கான பணிகளை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை இவர்கள் 2 பேரும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்வது வழக்கம். நான் கூட சில நேரங்களில் சண்டை போடுவேன். நான் சொன்னேன், நான் எதுக்கு அங்கே போனேன், பிரச்சனை வந்தா பிரச்சனை வராதவங்க கண்டுகிறது இல்லை. பிரச்சனை வரும்போது உன்னுடைய அணுகுமுறை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, இப்படி நீ எழுதினா எல்லாரும் அப்புறம் கட்சி விட்டு போயிடுவான் அப்படின்னு சில நேரம் சண்டை போடுவேன். ஆனால் நாம் என்ன சண்டை போட்டாலும், வருத்தப்பட்டாலும், கடிந்து கொண்டாலும் இது நம்முடைய கட்சி, நாம் செய்ய வேண்டும் என்கிற முனைப்பு, அது மாதிரியான தோழர்கள் இருந்தால் தான் கட்சி வளர்க்க முடியும். வட மாவட்டங்களில் 95க்கு பிறகுதான் பரவியது. ஆனால் 90 இருந்து 95 வரை இந்த 5 ஆண்டு காலம் மதுரையிலே நாம் அப்படியே நெருப்பில் நின்றோம். எல்லாரும் இங்கே சொன்னார் நடந்ததை. கோசாவளம் அருகே ஆணையூரில் இருந்து வந்த விடியற் காலையில் வந்த முதல் பேருந்து, இதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு தோழர்களிடையே ஒரு உந்துதல் இருந்தது என்பதை பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன். ஏதோ ஒரு வகையில என்னுடைய பேச்சோ, என்னுடைய நடவடிக்கையோ, என்னுடைய முழக்கமோ இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். திடமென என்னை கைது செய்து கொண்டு போனார்கள். கடத்தி கொண்டு போவது போல் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரிலே கொண்டு போய் வைத்தார்கள். விடிய விடிய அவர்கள் அந்த இடத்திலே வண்டியை நிறுத்தி இழுத்துக் கொண்டு போனார்கள். விடியற் காலையிலே ஒரு டிஎஸ்பி வந்து கேட்டான், இந்த கூட்டத்தை பார்த்துட்டா உனக்கு ரொம்ப உணர்ச்சி வந்துருமா, இஷ்டத்தில் பேசிய நீ? விசாரணைக்காக இழுத்துக் கொண்டு போனவர்கள் 1 மணி நேரம் கழித்து வண்டியில ஏறு, உங்களை திருப்பி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வண்டியில ஏற்றி என்னையும் சந்திரபோஸையும் மதுரைக்கு அனுப்புகிறார்கள். மதுரையில நான் கோர்ட் வாசல்ல இறங்கும் போதுதான் ஸ்டால்ல பாக்குறேன், டீ ஸ்டால்ல திருமாவளவன் எங்கே, கலெக்டரை முற்றுகையிட்ட பெண்கள் அப்படின்னு போட்டுருக்கான் ஸ்டால்ல. அது எங்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் தெரியும் தல்லாகுளத்தில் பிரச்சனையாகி ஐயாவு போன்றவர்கள் அடி வாங்கினார்கள். ஆணையூர் பக்கத்திலே பேருந்தை மறித்து தீ வைத்து பெரிய பதற்றம் உருவாகி அதிலே இந்த தோழர்கள் எல்லாம் கைதாகி போனார்கள் என்பது பிறகுதான் எனக்கு தெரியும். என்னால் இவர்களுக்கு எந்த பயனும் இல்லை, நான் எதுவும் அவர்களுக்கு தரவில்லை. ஆனால் என் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றுதல் அன்றைக்கு வெளிப்பட்டது, என் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வெளிப்பட்டது. அவர்கள் காட்டிய அந்த நம்பிக்கை தான், அந்த பற்றுதல் தான் எனக்குள் உறங்கிக் கொண்டிருந்த நெருப்பை உசுப்பியது.
என் அடிவயத்தில் கனந்து கொண்டிருந்த அந்த ஊழி தீ பற்றி கொண்டது. இவர்களுக்காக நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதி எனக்குள் உருவானது. ஏதோ சுழுக்க வந்துட்டோம் நினைக்கிறாங்க பல பேர். இந்திய அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் இயக்கங்களை அரசியல் இயக்கமாக மாற்றி அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் ஒன்று இருந்துதான். அதிலே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீண்ட நெடிய 3/4 நூற்றாண்டில் தென்னிந்தியாவிலேயே மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 40 ஆண்டு காலத்தில் நாம் ஆற்றியிருக்கிற பணிகள் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையில் நான் 12 மணிக்கு முன்பு ஒரு நாள் கூட படுத்ததில்லை. 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு முன்பு படுத்தே பழக்கம் இல்லை. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக எவ்வளவோ மனச்சோர்வு உடல் சோர்வு இருக்கிறது. ஆனாலும் அந்த வீரியம் குன்றாமல் இன்றைக்கும் நான் களத்திலே நிற்பதற்கு காரணம் இவர்களை போன்ற தோழர்களின் ஒத்துழைப்பு தான். எந்த பயனையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை, எந்த அதிகாரத்தையும் நுகரவில்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நாம் இருந்த காலத்தில் அவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் விடுதலை புலிகளோடு தொடர்பு படுத்தினார்கள், நக்சல்வாதிகளோடு தொடர்பு படுத்தினார்கள். விடுதலை புலிகளிடமிருந்து பல 100 கோடிகளை திருமாவளவன் பணம் பெற்றிருக்கிறார், உங்கள் பெயரில் அவன் பணம் வாங்கி கொழிக்கிறான் என்று அப்போதே உளவுத்துறையை சார்ந்தவர்கள் அவதூறுகளை பரப்பினார்கள். செல்லும் இடமெல்லாம் என்னை பின்தொடர்ந்தார்கள். கோவையில் இருந்து என்னை கடத்தி வந்து சென்று மதுரையிலே நவீன் விடுதியில் வைத்து என்னை அச்சுறுத்தினார்கள். என் வாயில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினார்கள். மிக கேவலமான சொற்களால் என்னை வசைபொழிந்தார்கள், வசைபாடினார்கள். அந்த நேரத்திலும் மதுரையிலே இந்த தம்பிகள் மக்களை திரட்டி, பெரும் அளவிலே மக்களை திரட்டி அந்த நவீன் விடுதியை முற்றுகையிட்டார்கள். சரி போயிட்டு வாங்க அனுப்பிச்சுட்டான் டீம் பிரான்ச். இல்லைன்னா என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் முண்டாஸ்ல போட்டிருப்பான், என்எஸ்ஏல போட்டிருப்பான். பள்ளத்தூருக்கு கொண்டு போனதும் சரி, நவீன் விடுதியிலே வைத்து என்னை துப்பாக்கியை வாயிலே வைத்து மிரட்டிய அதிகாரிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தங்கராஜ், பால்ராஜ், காமராஜ், 3 ராஜ். அப்ப டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆளு தான், அவர் பேர் தங்கராஜ். அவருக்கு கீழே 2 பேர் எஸ்ஐ, ஒரு ஆள் பேர் பால்ராஜ், ஒரு ஆள் பேர் காமராஜ். நீங்க உயிரோடு இருக்கிறாங்க. தங்கராஜ் தான் என் வாயில துப்பாக்கி வச்சு மிரட்டினது. என்னடா நீ பெரிய இவனா, அவனை தூக்கி துப்பாக்கியை சுட்டு தூக்கி நாயை வீசுற மாதிரி வீசிடுவோம். என்னன்னா அவனுக்கு தேடுற ஆளை நான் பதுக்கி வச்சிருக்கிறேங்கிறது அவனுக்கு டவுட். நக்சல்வாதி ஒருவரை தேடுகிறார்கள். என் பேரை சொல்லி அங்கங்க போய் அதை பார்த்துட்டு போறான். எனக்கு அது தெரியாது. உங்க ஆட்கள் தான் அசைலம் கொடுக்கிறான். இதுதான் பிரச்சனை. அவன் தமிழ்நாடு கேட்கிறவன், தமிழ்நாடு தனிநாடாகவும் கோரிக்கை வைக்கிறவன், அவனுக்கு நீ வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிற, உன்னை தூக்கி உள்ள போட்டோம்னா நடக்கிறதே வேற. பயங்கரமான மிரட்டலப்பு. அந்த நேரத்தில் காவல்துறை கொடுத்த நெருக்கடியை கண்டு பின்வாங்கி ஓடாமல் என்னோடு கைகோர்த்து நின்ற தோழர்கள் தான் மதுரை மாவட்டத்தை சார்ந்த தம்பிகள். அதிலே ஒருவன் தம்பி பாவரசு. அன்னதாசன் வந்து அவன் அடிக்கடி அப்ப ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணிக்குவாங்க. அப்ப வந்து கள்ளழகர் திருவிழாவில் ஆட்டு குடல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து தண்ணி பீச்சுற நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்பாங்க. வந்து ஒரு நாள் என்று சொன்னான், பாருங்க வந்து கள்ளழகர் திருவிழாவில் தண்ணி பீச்சுற வேலையை செய்யறான்.
அந்த ஆன்மீக நம்பிக்கைகளை எல்லாம் உதறிவிட்டு அம்பேத்கரின் பிள்ளைகளாக மாறி என்னோடு சாதிய மத வெறி பிடித்த பகைவர்களை எதிர்த்து களமாடுகிற முன்னணி தளபதிகளாக தன்னை வளர்த்துக் கொண்டவர். நான் பேசுறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் பயன்படுத்துற ஆங்கில சொற்களை கூட புரிஞ்சுக்க முடியாது. ஒன்னு ரெண்டு ஏதாவது தப்பித்தவரை ஆங்கில வார்த்தைகள் வந்தால் கூட அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒரு பிடிப்பு. அவரே டெடிகேட்டடா இருக்கிறார், நாம கூட இருக்கணும். மாநாடு அறிவித்தாலும் சரி, போராட்டங்களை அறிவித்தாலும் சரி, பேரணிகளை அறிவித்தாலும் சரி, விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியே நிற்பாங்க, விலகி நிற்பாங்க. நான் நினைக்கிற போதே எனக்கு நெய்சில் இருக்கிறது. எப்படி இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. இவெல்லாம் ஒத்துழைப்பா இல்லைன்னா என்னால இந்த வேலைகளை இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க முடியாது. பெடில் பிரஸ் அப்பெல்லாம் கட்டை எழுத்து தான். இந்த கட்டை எழுத்து அடிக்கிற பிரஸுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்படிதான் எழுத்தை கோர்க்கணும், இப்படிதான் அதை அழகா வடிவமைக்கணும், இப்படிதான் படத்தை வைக்கணும். நான் அவங்களுக்கு கத்துக் கொடுப்பேன். முல்லை அச்சகத்துல பல்லாவரத்தில் ஒரு பிரஸ், அங்க போய் உட்கார்ந்து போஸ்டர் அடிக்கிறது, துண்டறிக்கை அடிக்கிறது, விடிய விடிய அங்க உட்கார்ந்து வேலை பார்ப்போம். அங்கேயே பல நாள் போஸ்டர் விரிச்சு போட்டு படுத்து தூங்கி இருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன் முன்னால வால் ரைட்டிங் எழுதிட்டு போதே எனக்கு சோர்ந்து போய் அப்படியே அந்த தரையிலே படுத்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்கிட்டேன். அப்போதெல்லாம் கூட இருந்து களப்பணி ஆற்றிய முன்னணி தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர் என்பதை நன்றி உணர்வோடு நான் எண்ணி பார்க்கிறேன். அவருக்கு 4 எழுத்து இங்கிலீஷ் தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும்னா இன்னும் எனக்கு பெரிய பக்கத்துணையாக இருந்திருப்பார். என்கிட்டே சண்டை போடுவாப்புல அடிக்கிறது. அவருக்கு எனக்கும் சண்டை தான் வரும். பாவரசுக்கும் எனக்கும் சண்டை வரும், ஒன்றிய அரசுக்கும் எனக்கும் சண்டை வரும். அவங்க சொல்ற ஆட்கள் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சண்டை வரும். நான் சொல்லுவேன், எல்லாம் முதல் தலைமுறை தானே, நீயும் முதல் தலைமுறை, நானும் முதல் தலைமுறை. நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன், நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க. இப்படிதான் எல்லாரும். எவன் மேல நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லி திருத்துங்க. இப்படி இவர்களிடத்திலே நான் சண்டை போடுவேன். எனக்கு தெரியாமலே அவங்க சில நேரங்களில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடவடிக்கை எடுத்துருவாங்க. அவன் பல பேர் கோச்சிட்டு கட்சி விட்டு போயிடுவான். 4-5 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவன் நான் கட்சி விட்டு போயிட்டேன்னு என்று சொல்லுவான். அவனு கட்சி விட்டு போனதே எனக்கு தெரியாது. திருப்பி சேரும்போதுதான் இந்த அறிமுகமாவான். ஏண்டான்னா பாக்கியத்தாலதான், பாவரசாலதான், ஒன்றிய அரசனாலதான் என்னை பேசிட்டாங்க, திட்டாங்க. ஒரே நோக்கம்தான், எனக்கு துணையாக இருக்க வேண்டும், கட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த அளவுக்கு முனைப்போடு செயல்பட்டார்கள். பேசிக்கொண்டே போகலாம். இன்னொன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். 2001 முதல்ல தேர்தல் அரசியல் ஈடுபடுவதா வேண்டாமாங்கிற விவாதம் நடக்கிறது. மதுரையில் என்னோட இருந்த அத்தனை பேரும் வேண்டாம் தான் சொன்னாங்க. தேர்தல் அரசியல் வேண்டாம். பாவரசா இருந்தாலும், நாட்டில் அரசா இருந்தாலும், கண்ணதாசனா இருந்தாலும், முடக்காத்தான் யாரா இருந்தாலும், அப்ப என் கூட இருந்த அத்தனை பேருமே தேர்தல் அரசியல் வேண்டாம், நீங்க முதல்ல எடுத்த முடிவு தான் சரி, எலெக்ஷன் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பெரம்பலூரிலே ஒரு கூட்டம், திருமாந்தரையிலே ஒரு கூட்டம், பெரம்பலூரிலே ஒரு கூட்டம், பிறகு விழுப்புரத்திலே மாநில செயற்குழு, புதிதாக சேர்ந்த வட மாவட்டத்து தோழர்கள் எல்லாம் எலெக்ஷன் நிற்கணும்ன்றாங்க. அப்புறம் பெரும்பான்மை அடிப்படையில் நானும் ஒரு முடிவுக்கு தேர்தல் அரசு. அப்புறம் திருவள்ளுவன் குண்டாஸ்ல கைது, அவருக்கு முன்னால பாண்டுரங்கன் கைது, அவருக்கு முன்னால பால்ராஜ் கைது, எல்லாம் மடமாட்டங்கள் எல்லாம் குண்டர் சட்டத்தில் கைது. திமுக அரசு, கலைஞர் முதலமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்வதெல்லாம் கேட்டு எங்கள் மீது வழக்கு. ராமதாஸ் சொன்னா, பேரை சொல்லி சொன்னா உடனே அவங்க அரசு. அதுதான் இருந்த நிலை. 10க்கும் மேற்பட்ட தோழர்கள், கடலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டார்கள். எல்லாம் ஒரு வருஷம் உள்ள இருந்தாங்க. முதல் கைதே குண்டர் சட்டத்தில் வயலூரை சார்ந்த பாண்டுரங்கன், பால்ராஜ். அவங்க எந்த அதிகாரத்தையும் நுகரல, எந்த பதவியும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல. அதன் பிறகு திருவள்ளுவர். வட மாவட்டங்களில் அப்படியே பல பேர் அப்படி கைது செய்யப்பட்ட காலம் அந்த காலம்.
வட மாவட்டங்களில் விரவி பரவின உடனே நமக்கு என்ன வேலை என்று யாரும் மதுரையை சார்ந்த தோழர்கள் ஒதுங்கவில்லை. நான் எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் வந்தார்கள். எந்த கிராமங்களுக்குள்ளே அடியெடுத்து வைத்தேனோ அந்த கிராமங்களுக்கெல்லாம் பயணித்தவர்கள். 2001 கூட்டணி, திமுக கூட்டணி, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறோம். தமிழ்நாடு முழுக்க என்ன கூப்பிடுறாங்க. கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் போற கடைசி 4 நாள் தான் இருக்கு என் தொகுதிக்குள்ள நுழையிற. அப்ப அது மங்களூர் தொகுதி. ஒரு இடத்த கூட சிம்பல் இல்லை, போஸ்டர் இல்லை, துண்டறிக்கை இல்லை. எனக்கு பதற்றம். என்னப்பா இப்படி இருக்கு, யாருமே வேலை செய்யலையே. கடலூர் மாவட்டத்தில் இயக்கம் வலுவா இருக்கு, திட்டக்குடியில இயக்கம் வலுவா இருக்கு, யாருமே வேலை செய்யல. முன்னணி பொறுப்பாளர்கள் பல பேர் அங்க இருக்கிறாங்க. அப்போதைக்கு அங்க பொதுச் செயலாளர் நிறைய மாநில பொறுப்புகள் அங்க போட்டு இருக்கிறாங்க. ஒருத்த கூட வேலை செய்யல. சில பேர் வேட்பாளர்களா போட்டோம். நான் பதறி போனேன். தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு கடைசி 4 நாட்களாவது மங்களூர் தொகுதியில் நாம் ஓட்டு கேட்போம், தோல்வி வெற்றி பற்றி கவலை இல்லை என்று நான் களத்தில் இறங்கிய போது பாவரசு செய்த வேலை. உடனே மதுரைக்கு வந்து 20-30 பேர் ஓவியர்களை அழைத்து வந்து எக்கச்சக்கமான பெயிண்ட் வாங்கி கொண்டு வந்து இந்த 4 நாட்களில் ஏராளமான இடங்களில் வேட்பாளர் திருமாவளவன், சின்னம் உதயசூரியன் என்று எழுத வைத்தார். அந்த தன் முனைப்பு. ஜெயிக்கிறோம் தோக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. பல பேர் சண்டை போடுறாங்க, அவங்க தலையில தான் இயக்கம் ஓடுங்கிற மாதிரி. எனக்கு ஏன் இந்த பொறுப்பு கொடுக்கல? நான் 20 வருஷமா இருந்தேன், 30 வருஷமா இருந்தேன். ஒரு நாளைக்கு 1000 பேர் என்ன சூழ்ந்து கொள்கிறார்கள். நகரவே முடியல என்னால. தேர்தலின் போது தம்பி பாவரசு அவர்கள் மதுரையில் இருந்து ஓவியர்களை அழைத்து வந்து வீதி வீதியாக இயன்ற அளவுக்கு சின்னங்களை வரைந்து போட்டார். ஏதோ தப்பி தவறி 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து முதல் வெற்றி 99 மூப்பனாரோடு. மூப்பனாரை பார்க்கிற போதெல்லாம் அவர் கூட இருப்பார். சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளரை போலவே கிடந்து பணியாற்றியவர்களும் அவரும் ஒருவர். நான் மேடையில் ஏறி, நான் வண்டியில் ஏறி நின்னா திரும்பி பார்த்தா அவன் தான் நிற்பான். எனக்கு கூட எரிச்சலா, எந்த நேரம் பார்த்தாலும் பின்னாலே இறங்குவா, சத்தம் போடுவேன். எத்தனை நாள் நான் பிரச்சாரம் செய்தோமோ அத்தனை நாள் ஒரு வேட்பாளரை போலவே கிடந்து உழன்ற பணியாற்றிய பாடாற்றிய முன்னணி தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர். அதுல தோற்று போனோம். ஆனால் தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே விடிய விடிய திருவிழா போல் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது என்றால் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான். சைக்கிள் சின்னங்களை அவர்களே மக்களே எழுதினார்கள். வீதிக்கு வீதி சைக்கிளை தூக்கி கட்டி வைத்தார்கள். 10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடித்ததே இல்லை. விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. போய் 2 மணி நேரம் கூட படுக்க மாட்டாங்க, எழுந்திரிச்சு உடனே கிளம்பணும் அடுத்த நாள் பிரச்சாரம். கிட்டத்தட்ட 20 நாட்கள் அப்படி படாத பாடுபட்டோம். மதுரை மண்ணிலே வேர் கொண்ட இயக்கம் என்றாலும் அங்கீகரித்த ஒரு தாய்மடியாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டம் அன்றைக்கு நம்மை தாங்கிக் கொண்டது. எதிர்பாராத அளவுக்கான எழுச்சி, வரவேற்பு. மூப்பனார் பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு சிதம்பரம் மேடையில் இருந்து இறங்கும் போது சொன்னார், என் வாழ்நாளில் எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு பெரிய திரளை இப்போதுதான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். தெருவிலே நின்ற ஒரு பெரியவர் என்று சொன்னார், ஆருத்ரா தரிசனத்திற்குத்தான் இப்படி கும்பல் வரும், இவர் யார் இவ்வளவு கும்பல் இங்கே வந்திருக்கிறது என்று மூப்பனார் போய்கொண்டிருக்கிற போதே சொன்னார் ஒரு பெரியவர். யாரோ
சிதம்பரம் நடராஜர் திருவிழா நடக்கும் போது அந்த விழா ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடுவார்கள். அப்போதுதான் லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள். ஆனால் அன்றைக்கு முதலாக போட்ட பொதுக்கூட்டத்தில், பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்கள், சிறுத்தைகள் அரசியல் களத்தையே அன்றைக்கு அதிர வைக்கக்கூடிய அளவுக்கான எழுச்சி இருந்தது. அந்த களத்திலே ஒரு வேட்பாளரை போல உறக்கம் இல்லாமல் நான் எத்தனை மணி நேரம் விழித்திருக்கிறோனோ அத்தனை மணி நேரம் விழித்திருந்த ஒரு தம்பி, நான் எத்தனை மணி நேரம் பிரச்சாரம் செய்தனோ அத்தனை மணி நேரம் பிரச்சாரம் செய்த தம்பி, அப்படி பாடுபட்ட அந்த தம்பி 2001 ஓவியர்களை அழைத்து வந்து வீதியாக விளம்பரத்தை எழுதி போட்டவர். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாலும் 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்து விட்டு வந்தேன். யாரும் எதிர்பாராத ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு நாம் பெற்ற வெற்றி ஒவ்வொன்றும் நமது சொந்த சின்னத்தில் தான். 99 நான் சைக்கிளில் நின்றோம், 2001 உதயசூரியனில் நின்றோம். 2006 நான் பிடிவாதமாக, முரட்டு பிடிவாதமாக தனி சின்னத்தில் தான் நிற்போம் என்ற முடிவை எடுத்தேன். தனி சின்னத்திலே நாம் 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். முதலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டார் சின்னத்தில் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு நான் 2வது முறையாக எம்பி தேர்தலில் பானை சின்னத்தில் வெற்றி பெற்றேன். 3வது முறையாகவும் பானை சின்னத்திலேயே வெற்றி பெற்று இன்றைக்கு நமது கட்சிக்கான சொந்த சின்னமாக பானை சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால், இந்த 35 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்த சவால்களும் நெருக்கடிகளும் அவமானங்களும் அவதூறுகளும் கணக்கிலிட முடியாதவை, விவரிக்க முடியாதவை. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு உற்ற துணையாக இருந்த விரம்பிட்டு எண்ணக்கூடிய தோழர்களும் தம்பி பாவரசு ஒருவர் என்பதை நன்றி உணர்வோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். பதவிதான் முக்கியம், பரிசுதான் முக்கியம், விரைவான வளர்ச்சிதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் இந்த 2 ஆண்டுகளில் நமக்கு கொடுத்த நெருக்கடி தான் டார்கெட். அங்க போயிடுவார், இங்க போயிடுவார், புதியதாக கட்சியை உருவாக்கிய தலைவரோடு போய்விடுவார். அதிமுக அழைக்கிறது, நடிகர் விஜய் அழைக்கிறார். திமுக கூட்டணியே இவருக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. சாதிய கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. இப்படியெல்லாம் சொல்லி இந்த இயக்கத்தை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கு பகீரத முயற்சிகள் நடந்தன. ஏதேனும் ஒன்றுக்கு நான் இணங்கி இருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு ஒரு குழப்பமான சூழலை சந்தித்திருக்கும். இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிருக்கும். நான் அப்படி மாறி ஒரு முடிவெடுத்திருந்தால், ஆசை காட்டியதற்கு மயங்கி இருந்தால், கூடுதல் இடம் கிடைக்கும் என்று நான் எண்ணி இருந்தால், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டிருந்தால், வேறு சில மயக்க மொழிகளுக்கு நான் இடம் கொடுத்திருந்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் மிக உச்சகட்டமான குழப்ப நிலைக்கு போயிருக்கும். கூட்டணிகள் எல்லாம் மாறி போயிருக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் ஒரு நிலைத்த தன்மையோடு, ஒரு உறுதிப்பாட்டோடு, குழப்பம் இல்லாத நிலையில், தடுமாற்றம் இல்லாத நிலையில் தேர்தலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான், திருமாவளவனின் நிலைப்பாடுதான். யாரும் மறுக்க முடியாது. நாம கொஞ்சம் லேசா அப்படி இடம் மாறி இருந்தால் கூட எல்லாமே மாறி போயிருக்கும். நிறைய குழப்ப நிலை உருவாயிருக்கும். எதற்காக இந்த நிலைப்பாடு? ஏன் இந்த உறுதிப்பாடு?
என் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த களத்திலே நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். சராசரியான அரசியல்வாதிகள் கடைசி நிமிடம் வரையில் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள், இருந்தார்கள், இருக்கிறார்கள். அந்த அரசியல் நமக்கு தெரியாதா? பதவியில் ஆட்சியில் பங்கு தருவோம் என்று கூட அந்த விஜய் வெளிப்படையாக பேசினார். திருமாவளவன் அங்கே இருந்தாலும் அவர் மனம் நம்மோடு தான் இருக்கும் என்றெல்லாம் பேசினார். ஒரு புகழ்பெற்ற நாயகர், கதாநாயகர், அவருக்கு பக்கத்தில் நின்றால் புகழ் வெளிச்சம் கூடும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ திருமாவளவனோ சராசரி அரசியல் இயக்கமும் அல்ல, அரசியல்வாதியும் அல்ல. இந்த மண்ணை வலதுசாரிகள் ஆக்கிரமிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். எந்த கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு அந்த பொறுப்பு உண்டு. யாருக்கு அதில் அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு அதில் அக்கறை உண்டு. அரசியல் ரீதியாக அதில் நட்டம் உண்டா என்றால் அதை பற்றி கவலை இல்லை. சில இடியட்ஸ் எழுதலாம் 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர். அவர்களுக்கு என்ன தெரியும் அரசியல்? பத்து சீட்டு கிடைக்கும், 15 சீட்டு கிடைக்கும்னா நான் அதுதான் முக்கியம் நினைச்சா அங்க போகலாமே. கட்சி வளர்ச்சிக்கு நிதி வேண்டும் என்று பேரம் பேசுகிறார்களே, அப்படி பேரம் பேச முடியுமே? அமைச்சரவையில் பங்கு வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு நான் ஈல்டாகலாமே, இணங்கலாமே. அப்படி ஒரு இடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்திவிடக் கூடாது. வலதுசாரிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்துவிடக் கூடாது. சங் பரிவார்கள் இங்கே வலிமை பெற விட்டுவிடக் கூடாது. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழக அரசியலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை இடம் இன்னும் முடிவாக்கல, பிக்ஸ் ஆக்கல, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னென்ன தொகுதி இன்னும் முடிவாக்கல. எல்லோரும் நமக்காக சில பேர் வக்காலத்து வாங்கி பேசுகிறார்கள். ஏன்னா அப்படியாவது திருமாவளவன் கோச்சிட்டு வெளியே வர மாட்டானா? அது ஒன்றும் நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடியதல்ல. வலுமிக்க ஒரு சக்தியோடு விடுதலை சிறுத்தைகள் இருப்பதே அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. நம்மால் திமுகவுக்கு லாபமா, திமுகவால் நமக்கு லாபமா என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆளும் கட்சியோடு பக்கத்தில் நிற்பதையே பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் வாய்க்கு வந்தபடி விமர்சனங்களை செய்கிறது. நாம தமிழ் தேசிய மாநாடு அறிவித்தால் பல பேருக்கு எரிச்சல் வருகிறது, அந்த இடத்தில் அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. நாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவன் சிசுவாக கூட உற்பத்தியாக இருக்க மாட்டான், கருவாக கூட இருந்திருக்க மாட்டான். விவேகானந்தா காலனியில் நான் தங்கியிருந்த போது என் உடன் இருந்தவர் பாண்டியராஜன். அங்கதான் உட்கார்ந்து நான் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கொடி வடிவமைக்கிறேன். பல படங்கள் வரைஞ்சு அவர்கிட்ட காட்டுறேன். நான் அவர் எதை காட்டினா நல்லதா இருக்குன்னு சொல்லுவார். 3 வண்ணத்திலும் காட்டினேன், 2 வண்ணத்திலும் காட்டினேன், ஸ்டார் போட்டும் காட்டினேன், ஸ்டார் போடாமல் காட்டினேன். கடைசியில் இந்த கொடியை நான் வடிவமைத்தேன். அப்போது நான் எழுதிய கொள்கை முழக்கங்கள் ஒன்று தமிழ் தேசியம். இந்தியாவில் எந்த அம்பேத்கர் இயக்கமும், குடியரசுக் கட்சியா இருந்தாலும் சரி, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்கிற
அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமும் மொழி வழி தேசியத்தை அம்பேத்கர் இயக்க அரசியலுக்குள் கொண்டு வந்ததில்லை. நீளத்தோடு சிவப்பை யாரும் சேர்த்ததில்லை. நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்தவன் திருமாவளவன். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற 5 கொள்கை முழக்கங்களை முதல் கொடி அறிமுகத்தின் போது வெளிப்படுத்தியோம். அன்னைக்கு தமிழ் தேசியம் பேச தொடங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதான் எல்லாரும் சொன்னார், சிங்கள சிறுக்கி சந்திரிகா குடும்பாவி எரிப்பு போர். நான் அரசு ஊழியர்ங்கிறதுனால நீங்க வேண்டாம் அப்படின்னு என்ன தடுத்தாங்க. எனக்கு அரசு ஊழியர்ங்கிற எண்ணமே வந்ததே கிடையாது. அந்த மாதிரி இப்ப 3வது முறை நான் எம்பி ஆயிட்டு இதோட எனக்கு எம்பிங்கிற எண்ணமே வந்தது கிடையாது. யாராவது சொன்னாதான் ஞாபகத்து வரும். என் கையில விசிட்டிங் கார்டு கிடையாது, என் கையில லெட்டர் பேட் கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் எவனாவது 2 பேர் லெட்டர் பேட் வச்சிருக்கான். உனக்கு எப்படா வந்து கேட்டா சிரிப்பான். என் கையில லெட்டர் பேட் இருக்காது. ஏன் விசிட்டிங் கார்டை எவனாவது வச்சிருப்பான். உனக்கு எப்படா வந்ததுன்னா சிரிப்பான். என் பாக்கெட்ல ஒரு நாள் கூட நான் விசிட்டிங் கார்டு வச்சது கிடையாது. எம்பி நான் யார்ட்டையும் காட்டினதில்லை, சொன்னதில்லை. அந்த உணர்வு கிடையாது. சிங்கள சிறுக்கி சந்திரிகா குடும்பாவை எரிப்பு பெரியார் நிலையத்துக்கிட்ட இறங்கும். கட்டபொம்மன் சிலைகிட்ட நான் தள்ளி நிக்கிறேன். நீ போய் கொடுத்துக்கலான்னு சொல்றேன். அவங்களோட ஒரு மந்தமா இருக்கிறவங்களை போய் நம்ம தூண்டி விடணும், தள்ளி விடணும். தயக்கம் இருக்கு. எல்லாமே புது தலைமுறை தானே. போராட்டம் என்பது கூட நான் தானே சொல்லிக் கொடுக்கணும். சுவரட்டு வெட்டுவதற்கு நான் தானே சொல்லிக் கொடுத்தேன். பேருந்திலே அரசியல் செய்ய நான் தானே அறிமுகப்படுத்துகிறேன். முழக்கங்களை எழுப்புவது, எல்லாரும் வந்து வட இந்திய முழக்கங்களை எழுப்பிய போது நம் தமிழ் மண்ணுக்கே உரிய அந்த உணர்வை வெளிப்படுத்த வீர வணக்கம் என்கிற முழக்கத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். ஜெய் பீம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் வீர வணக்கம் என்ற தமிழ் உணர்வுடன் கூடிய ஒரு முழக்கத்தை நான் தோழர்களை அறிமுகப்படுத்தினேன். பாபா சாஹிப் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எல்லோரும் அழைத்த போது, பாபா சாஹிப் என்றால் தந்தை என்று பொருள், அவ்வளவுதான். பாபு பாபா என்றால் தந்தை என்று பொருள். சாஹிப் என்றால் உயர்ந்தவர், மேலானவர், பெரியவர் என்று பொருள். பாபா சாஹிப் என்றால் மேன்மைக்குரிய தந்தையே என்று பொருள். அப்படி வடமொழியிலே சொல்வதற்கு பதிலாக அவருடைய அரசியல் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அறிமுகப்படுத்தினார். நாம சிங்கள சிறுக்கிக்கு குடும்பாவி எரித்த போது இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுறவனும் களத்துக்கு வந்திருக்க மாட்டான். அப்ப பால் குடிச்சு வந்திருப்பாங்க, பிஸ்கட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து பாடம் எடுக்கிறான். தோழர்களே, காமினி கொலையை கண்டித்து போய் நாம உண்ணாவிரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம். உண்மை கிண்டல் பண்றான். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நான் போய் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுற மாதிரி படம் போடுறான். காமினியுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நான் ஈரான் கிளம்புறேன்னு படம் போடுறான். கிண்டல் பண்றாங்களா, நக்கல் பண்றாங்களா, கலாய்க்கிறாங்களா? அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற களத்தில் சிறுத்தைகள் நிற்போம். டொனால்டு டிரம்ப் எவ்வளவு ஆணவம் இருந்தால், எவ்வளவு திமிர் இருந்தால், எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் இந்தியாவுக்கு அவன் கட்டளை இடுவான். உனக்கு 30 நாள் தரேன், ரஷ்யாவுக்கு என்ன வாங்கிக்க, 30 நாள் பர்மிஷன் தராங்கிறான். இந்த நாடு எந்த நாட்டிடம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க அவன் யார்? இதை கேட்கிற துணிச்சல் நரேந்திர மோடிக்கு இல்லை. பாஜக மாதிரி நாங்கள் பெரிய கட்சி இல்லை, தேசிய கட்சி இல்லை, ஆளும் கட்சி இல்லை, ஆனால் கொள்கை உள்ள கட்சி. அதனால் டொனால்டு டிரம்பை எதிர்க்கிறோம். நீ ஈரான் விவகாரத்தில் எதுக்கு தலையிடுற? அந்த நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியாக போராடி அவன் சர்வாதிகாரியாக இருந்தால் அவனை வீழ்த்தட்டும். நீ அவனுடைய பதுங்கி இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து ஏவுகணைகளை வீசி கொள்ளுவதற்கு நீ யார்? அவருடைய மகனை அடுத்த உச்ச தலைவர் அறிவிக்கிறான். இவன் ஏத்துக்க முடியாதுங்கிறான். நான் ஏத்துக்க மாட்டேன், நான் தான் அறிவிப்பேங்கிறான். எவ்வளவு பெரிய அடாவடி அரசியல்! ரஷ்யாவிட்ட நீ என்ன வாங்கினா உனக்கு 50% தண்டனை விதிப்பேன், வரி விதிப்பேன்றான். தமிழ்நாடு இந்திய பிரதமர் வாய்மூடி மௌனித்து நிற்கிறார்.
20 வருஷத்துக்கு அமெரிக்காவில் இருந்து இறங்கக்கூடிய எந்த பொருளுக்கும் வரி விதிக்க கூடாதுங்கிறான். ஏற்றுவிச்சு இந்த அரசு ஏற்றுக்கொண்டது, நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். இந்த ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். இது 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் முதலாக கொடியை அறிமுகப்படுத்திய போது நான் எழுதிய முழக்கம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. 90 தோழர்களே, இப்படி இந்த களத்தில் நாம் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். இது தற்பெருமை அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி வேற யாராவது சொன்னாதான் ஓ அப்படியா புரிஞ்சுக்குவாங்க. இங்க இருக்கிறவங்க நான் எந்த நேரம் சமமா தோழர்களோட களத்தில் நிற்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப வெளியில இருக்கிற யாராவது சொல்லணும், உங்க தலைவர் இப்படி பேசியிருக்காரு பாருங்க, அப்பதான் ஓ அப்படியா அப்படின்னு தெரியும். இதையும் நான் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நான் தான் சொல்ல வேண்டும். இந்த பயணத்தில் இப்படிப்பட்ட கடுமை நிறைந்த ஒரு பயணத்தில் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழல்களிலும் என்னோடு கைகோர்த்து நின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய முன்னணி தோழர்களும் தம்பி பாவரசு அவர்களும் ஒருவர் என்பதை இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு சொல்லி, அவருடைய அன்பு குழந்தை செந்தமிழ் நிலா அப்பா இல்லை எப்போதும் நீங்கள் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்கலங்கினார். உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், அவர் எங்களுக்கு துணையாக இருந்தார் என்பதை சொல்லி தம்பி பாவரசு அவர்களுக்கு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி தாமாக முன்வந்து நிதி வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.